சென்னை ஜாஃபர்கான்பேட்டை அருகே பிட்புல் ரக நாய் கடித்ததில் சமையல் கலைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஜாஃபர்கான்பேட்டை VSM கார்டன் தெருவில் வசித்து வந்த கருணாகரன் என்பவர் சமையல் வேலை செய்து வந்துள்ளார். இவர் குடியிருந்த தெருவில் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் கடைசியாக உள்ள வீட்டில் கருணாகரன் மகளுடன் வசித்து வந்துள்ளார். தெருவில் உள்ள 2வது வீட்டில் பூங்கொடி என்பவர் பிட்புல் ரக நாயை வளர்த்து வரும் நிலையில் பூங்கொடி வீட்டை கடந்து சென்றபோது கருணாகரனை பிட்புல் ரக நாய் கடித்து குதறியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் கருணாகரன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காப்பாற்ற முயன்ற நாயின் உரிமையாளர் பூங்கொடியையும் நாய் கடித்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கருணாகரனின் சடலத்தை கைப்பற்றி KK நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் பிட்புல் ரக நாயை வலையை வைத்து பிடித்தனர். விதிகளை மீறி பிட்புல் ரக நாயை உரிமையாளர் வளர்த்து வந்ததாகவும் புகார் அளித்தும் உரிமையாளர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்க மாமாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இதுக்கு நியாயம் வேணும். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார், எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க சார், எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்லிட்டாங்க. அப்ப கூட அது கேட்கல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறதான் செய்வேன். அந்த நாய் எத்தனை போய் விட மாட்டேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நிச்சது. எங்களுக்கு நியாயம் வேணும். இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, எங்க வீட்டு உயிர் போயிடுச்சு. என் மாமா போயிட்டாரு, இப்போ எங்க மாமா போயிட்டாரு, அந்த உயிரே போயிடுச்சு. எங்களுக்கு நியாயம் வேணும் சார். அதை விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. நாய் கடிச்சது ரொம்ப இது சார். இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது எனக்கு. இன்னும் அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல. ஆமா சார், எக்ஸாம் பண்ணுது, தாவுது, மேல தாவுது. என்னால காப்பாத்த முடியல, என் மாமனை என்னால காப்பாத்த முடியல. கடைசியில நான் விட்டுட்டேன், உயிரை பிடிச்சிச்சு சார். இதனிடையே சட்டவிரோதமாக பிட்புல் ரக நாயை வளர்த்து வந்த உரிமையாளர் பூங்கொடி மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விபத்து ஏற்படுவதல், அஜாக்கிரதையாக நாய் வளர்த்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.